எப்படி ராசே பாப்பா எப்ப வந்தே? நான் வர்றதுல இருக்கட்டும். இவ்வளவு நேரம் நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த? எப்பா நான் என்னப்பா பேசிக்கிட்டு இருந்தேன்? செல்ல தாயி கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டத்தை சொன்னேன். என் பிள்ளை ராசுவும் அவன் பொண்டாட்டியும் தான் இந்த வீட்டுக்காக கஷ்டப்படுறாங்க. இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்க என் பிள்ளை பாடா படுறான்னு உன்னைய பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். செல்ல தாயி சொல்ல. ஆமாங்க ராசு, இவ்வளோ நேரம் அம்மா உன்னைய பத்தியும் உன் பொண்டாட்டியை பத்தியும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏமா இவ்வளவு நேரம் என் பொண்டாட்டிய பத்தி மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு. என்னைய பத்தி எல்லாம் சொன்னேன்னு நீ எதுவும் போய் புடுவாத. அப்படி என்னமா அவ உனக்கு பண்ணிட்டா? ஏன் இவ்வளவு வஞ்சம் உனக்கு அவன் மேல? எப்பாடி என்னது இது காலங்காத்தாலே? ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்? உன் பொண்டாட்டி மேல எனக்கு என்னையா வஞ்சம்? இந்த வீட்டுல யாரை பத்தி எதுவும் நான் பேசக்கூட கூடாத. முதல்ல அழுது நடிக்கிறத நிறுத்துமா. நீ பேசுனதெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டு தான் நான் வந்தேன். இப்போ நான் வந்தது அப்படியே எல்லாத்தையும் மாத்திவிட்டேன். ஏமா இப்படி எல்லாம் பண்ற? அப்படி என்னத்த நான் தப்பா சொல்லிவிட்டேன்? சொல்லுப்பா, என்னத்த தப்பா சொன்னேன்? அப்படி இப்படி ஏதோ ஏடா கூடமா பண்ணுவா, நம்ம பேச்ச கேட்க மாட்டானதுன்னு சொன்னேன். ஏமா சின்னம்மா என் பொண்டாட்டி கையில பத்திரிக்கை கொடுக்கையிலே நான் இந்த வீட்டுள்ளார வந்துட்டேன். அது தெரியுமா? என்ன சொன்ன நீ? அவ ராசி இல்லாதவளா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவன் இந்த வீட்டுக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்தது, இந்த வாசம் எப்படி இருந்ததுன்னு செலத்தாயம்மா உங்களுக்கு தெரியாதா என்ன? என் பொண்டாட்டி வந்த பிறகு ஒவ்வொன்னும் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டு எல்லாத்துக்கும் எல்லாமே செஞ்சு உங்களை இவ்வளவு நல்லபடியா பாத்துக்கும் போது அவளை ராசி இல்லாதவ அது இதுன்னு பேசுறீங்க. இதுவே யாருக்கும் எதுவும் செய்யாம தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு என்னை அன்னைக்கே தனி கொடுத்து நான் போக சொல்லி இருந்தேன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும். என்னம்மா பண்றது? நம்ம அத்தை தானே, நம்ம குழந்தை, நம்ம நாத்தனார்னு எல்லாரும் இழுத்து பிடிச்சி செஞ்சது அவ தப்பு. அவளை சொல்லக்கூடாதுமா, அவளை சொல்லவே கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சரி போட போகுது, எதுவும் பேசாத. அம்மா வயசாயிடுச்சு, ஏதாவது சொன்னா பாருங்க, எதையும் காதுல வாங்கிக்காதன்னு அவகிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்றேன் பாரு. அது ஏன் தப்புதான். அந்தந்த வீட்லயும் மருமவ எப்படி இருக்கா, மவங்காரங்க எப்படி இருக்கான்னு பாக்குறல்ல கண்ணால. ஒத்த ரூபா வீட்டுக்கு தரேனா? இல்ல ஒரு நாள் தான் என் பொண்டாட்டி அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காளா? நம்ம சாப்பிடனாலும் பரவாயில்ல, நம்ம மாமியாருக்கு கொடுக்கணும், மத்த எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தானே அவன் நினைக்கிறா. அதையெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறியாமா? மாமா வேணா விடுங்க மாமா, எதுவும் சொல்லிட்டு போனா பாருங்க, நீங்க எதுவும் சத்தம் போட வேணாம் மாமா. நீ சும்மா இரு. இப்படியே எதையும் கண்டுக்காம போறதாலதான் எல்லாருக்கும் துளிர் விட்டு போகுது. ஆயிரமே இருந்தாலும் என் அம்மா பேசுனது தப்பு. ஏம்மா அவகிட்ட மன்னிப்பு கேளுமா. ஐயா என்னது? ஆத்தாவை பார்த்து உன் பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுறியா? என்ன இது கொடுமை? என் மருமவுல நான் எதுவும் பேசக்கூடாதா? எப்பா சொல்லு. அம்மாடி நான் உனைய பேசுனது தப்புதான், என்னைய மன்னிச்சுக்க. இப்படி மன்னிப்பு கேட்டா போதுமா, இல்ல உன் காலில் எதுவும் விழணுமா? சொல்லுமா, வேணும்னா வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். ஏன் மருமவு தானே, நாம எதுவும் சொன்னா எதுவும் நினைச்சுக்க மாட்டான்னு சொல்லி உன்னைய நான் பேச போகையில தானே என் பிள்ளை இந்த பேச்சு பேசுறேன். இனி நீ எது பண்ணாலும் நான் கேட்க மாட்டேமா. இந்த வீட்டுக்கு நீ தான் மகாராணி. நீ என்ன வேணா செய்யலாம், எங்க வேணா போகலாம், எது வேணா செய்யலாம். இனி உன்னை எதுவும் நான் கேட்க போறதில்ல. ஐயா போதுமா, இல்ல உங்க அள்ளி விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? இங்க பெருமா இப்ப கூட புரிஞ்சுக்காம தானே எடுத்துக்கிற. ஏமா அவ எதுவும் தப்பு பண்ணா உனக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனாலும் அவளை ராசி இல்லாதவ அப்படி இப்படின்னு மட்டும் தட்டி பேசாதம்மா. அவளை இந்த வீட்டுக்கு ஒரு மருமவ தானே. தெரியாம கேக்குறேன். நம்ம 2 தங்கச்சி இருக்காளுவ. 2 தங்கச்சில ஒருத்திய வசதியும் ஒருத்திய தாழ்த்தியுமா பேசுவ. 2 பேரையும் ஒரு மாதிரி தானமா பேசுவ. அது போலதாம்மா இது நாள் வரை இந்த வீட்டுக்கு இன்னொரு மருமவ வராம இருந்தாங்க. அதனால என் பொண்டாட்டியே நீ ஏசுன பேசுன அதெல்லாம் நான் காதுல வாங்கிட்டு போனேன். இப்ப வீட்டுக்கு 2 மருமகள் ஆயிட்டாங்க. ஒருத்தவங்க முன்னாடி இன்னொருத்தவங்களை ஏமா இப்படி மரியாதை இல்லாம பேசுற? ஆமா அவளை படிக்காதவ, 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்ல, தண்டக்காரின்லாம் சொன்னல. எனக்கு அவளை பார்த்து கட்டி வச்சது யாருமா? நீ தானே. அப்படி இந்த வீட்டுக்கு படிச்ச மருமவதான் வரணும்னா நீ படிச்ச பொண்ணை பார்த்து கட்டி இருக்கலாம்ல. என்னவா சின்ன மருமவ அவ்வளவு நகை போட்டுட்டு வந்துட்டாங்க, இவ்வளவு நகை போட்டுட்டு வந்துட்டாங்கன்னு பெருமையா பேசுறியே. அன்னைக்கு தங்கமயில கல்யாணத்துக்கு காசு பணம் குறைவானப்ப சரி நம்ம மாமியாரு அடுத்தவங்க முன்னாடி போய் எதுவும் கை நீட்டு பணம் வாங்க கூடாது, அவங்க கஷ்டப்படுவாங்களே, நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொடுத்து உதவும்னு என் பொண்டாட்டி 5 சவர நெக்லஸை கட்டி கொடுத்தாலே இது நாள் வரை அதை திருப்பி கேட்டிருப்பாளா? இல்ல நீ தான் அதை திருப்பி மீட்டு கொடுத்துருப்பியா? நீங்கெல்லாம் வேணும், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், குடும்பம் எப்பவும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு இது வரைக்கும் அப்ப யாரையும் எடுத்தறிஞ்சும் பேசுறது கிடையாது, யாருக்கும் எதுவும் செய்யாமலும் இருந்தது கிடையாது. ஏமா பாதி பேர் உன்னைய மாதிரி மருமலை மட்டை தட்டி பேசுறதாலையும் மரியாதை இல்லாத பேசுறதாலையும் தான் வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே மருமவெல்லாம் போஷனை கூப்பிட்டுக்கிட்டு தண்ணி கொடுத்துட்டு போறாங்க. நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க, ஒரு நாளாவது அவ உன்னை ஏதாவது எடுத்தறிஞ்சு பேசிருக்காளா? இல்ல உனக்கு எதுவும் செய்யாம தான் இருந்திருக்காளா? எதுவும் உனக்கு வேணும்னா அம்மாடின்னு நீ அவளைதான் கூப்பிடுற, அத்தனை அவ வாங்கிட்டு தான் கேட்கறா. அப்படி இருக்கையில எதுக்குமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? ஏயா மன்னிச்சிரியா, ஆத்தா ஏதோ புத்தி கட்டு போய் நடந்துக்கிட்டேன். இனி அப்படி எதுவும் நடந்துக்க மாட்டேயா. எம்மாடி நீயும் என்னைய மன்னிச்சிருமா. கொய்ந்தமக்கா நீ மருமகளை பேசுனது தப்பு தான். என் மருமகளை எனக்கு பிடிக்காது தான். ஆனாலும் உன்னைய மாதிரிலாம் நான் யாருக்கிட்டையும் இப்படியெல்லாம் பேச மாட்டேங்க.
இப்போ உன் மருமகளை நீ ராசி இல்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்திட்டேன். நாளைக்கு இதே மாதிரி உன் 2 மவளவை கட்டிக்கிட்டு போன வீட்டில் கஷ்டப்பட்ட அவளை வந்து சொல்லும்போது உன் மனசு எம்பிட்டு பாடுபடும். அந்த மாதிரி தானேக்கா இந்த பிள்ளைகளுக்கும். அம்மாடி எத்த மறுபடியும் மன்னிச்சுட்டு என்னையன்னு சொல்லி பெரிய வார்த்தையெல்லாம் பேசி கஷ்டப்படுத்தாதீங்க அத்தை. எத்த நான் எதுவும் தப்பு செஞ்சேன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லி பேசுங்க, அதையெல்லாம் நான் தாங்கிக்கிறேன். ஆனால் படிக்காதவ எதுக்கும் துப்பு இல்லாதவ பொம்பளை பிள்ளை பெற்றுப்பட்டேன் ராசி இல்லாதவன்னு மட்டும் சொல்லாதீங்க அத்தை. நீங்களே இப்படியெல்லாம் என்னைய பற்றி சொல்லி காட்டினா நாளைக்கு தெருவில் இருக்கிற 4 பேர் என்னைய பார்த்து ஏராளமாக பேச மாட்டாங்கன்னு என்னத்த நிச்சயம் இருக்கு. எத்த இந்த வீட்டில் நானும் ஒரு மனுஷதான் அத்தை. எனக்கும் கொஞ்சம் மறுவாதை கொடுங்க. எனக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. ஏன்டா அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? இப்படி எல்லாரும் முன்னாடியே என்னைய கஷ்டப்படுத்தி பேசுறீங்களே, அதனால உங்களுக்கு என்னத்த சந்தோஷம் கிடைக்குது? இப்படி என்னை குறை கண்டுபிடிக்கிறதுலையும் குத்தம் சொல்கிறதுலையும் தான் உங்களுக்கு நிம்மதிம்னா அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாதுத்த. என்னால் முடிஞ்ச வர இந்த வீட்டில் எல்லாத்தையும் நான் சரியாக தான் செய்கிறேன். இன்னமும் நான் எதை தான் மாற்றிக்கணும்னு எனக்கு தெரியலத்த. ஏம்மா மாற்றிக்க வேண்டியது நீ இல்லை, மாற வேண்டியது நீ இல்லை, நான் தான்மா. சின்ன மருமக கொஞ்சம் படித்தவளாக வந்ததும் பெரிய மருமகளை புரிஞ்சிக்காம விட்டுப்புட்டேன். எல்லா தப்பும் என் மேலதாம்மா. என் மாமியாரி என்னையே என்னென்னலாம் கொடுமை பண்ணாங்களோ நம்மளும் நம்ம மருமகளை அப்படியெல்லாம் கொடுமை பண்ணாதான் நம்ம மதிப்பான்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டது தப்புதான். கோயந்தம்மாக்கா என்ன நீ இப்படியே இருப்பேன்? உன் மாமியாரி உன்னைய கொடுமைப்படுத்தினாங்கன்னா உன் மருமகளையும் நீ அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் பட விடக்கூடாதுன்னு நினச்சில நீ இருக்கணும். என்னக்கா நீ? ஆமாம் செல்லதாயி, ஆமாம். ராசுக்குட்டிக்கு கல்யாணம் நடந்த காலத்தில் ராசாத்தி தான் அதிகமாக நகை நட்டு போட்டுட்டு வந்தா. இப்போ மீனாட்சி இருக்கிற காலத்துக்கு அவள் அதிகமாக போட்டுக்கிட்டு வந்திருக்கா. அந்த காலத்துல எல்லாம் யாரு படிச்ச பொண்ணா பார்த்து கட்டி கொடுத்தா? எல்லாரும் நல்ல குடும்பம் நடத்துகிற பொண்ணெல்லாம் பார்த்தாங்க. என் மருமவ அதில் எதுலேயும் குறவு கிடையாது. அவளை மாதிரி குடும்பம் நடத்துகிற ஆளும் இல்லை, அவளை மாதிரி குடும்பத்தை அணைக்கிற ஆளும் கிடையாது. காசு பணம் நகை நட்டெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். ஆனால் என் மருமவ அதை விட பெரிய சீதனமா நல்ல மரியாதையும் நல்ல பண்பாடையும் கற்றுக்கிட்டு வந்திருக்கா. ஊர் உலகத்தில் மருமவ கொடுமை எம்பிட்டு நடக்குது. அப்படியெல்லாம் என் மருமவ ஒரு நாள் எனக்கு பண்ணது கிடையாது. அம்மானு கூப்பிட்டா போதும் என்னத்தை வேணும்னு வாயால் சிரிச்சுக்கிட்டு வருவா. ஆனால் நான் தான் அவளை கஷ்டப்படுத்தி பேசிடுறேன். அம்மாடி இனி அத்தை வந்துட்டு இப்படி நடந்துக்க மாட்டேம்மா. ஏம்மா வேணாம்மா வேணாம். உடஞ்ச கண்ணாடியை ஒரு நாளும் ஒட்ட முடியாதுமா. அந்த மாதிரி தான் ஒரு முறை அவன் மனசை நீங்க உடைச்சிட்டீங்க. மறுபடியும் இது மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிறதால இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நடக்குது. எனக்கு தெரியாம இன்னும் எவ்வளவு நடந்திருக்கும். என் பொண்டாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. இங்க பேருமா இதுதான் முதல்ல கடைசி. இன்னும் யாரும் என் பொண்டாட்டியை எதுவும் பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது. இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை என் பொண்டாட்டிக்கே கொடுக்கணும். அவளை யாராவது தரந்தாழ்த்து பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேமா. சாமி அம்மா இனி நடந்துக்க மாட்டேன்டா, அது போல மன்னிச்சுட்டுடா. ஏம்மா நாக்கு நரம்பில்லாத நாக்குமா, நாலா பக்கமும் பேசும். வேணாமா வேணாம். இனி என்னன்றதோட வச்சுக்கோங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராசாத்தி நான் சொல்றதை நீ கேட்க போறியா இல்லையா? இனி மாமியா மருமவனு எந்த உறவும் வேணாம். உன் வேலையை நீ பாரு, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். அவங்களுக்கு தான் அவங்க சின்ன மருமா வந்துட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. எதுவும் ஒத்தாசுக்கு வீட்டு வேலை செய்கிறியா அவ்வளவுதான். இனி மாமியார்னு யாரும் உறவு கொண்டாட தேவையில்ல, மருமவனும் யாரும் உறவு கொண்டாட தேவையில்ல. என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினா எப்படி? அப்ப இது நாள் வரையும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு நான் பட்ட பாடெல்லாம் வீணா போயிடுமே. வேணாம் ராசாத்தி வேணாம். இன்னைக்கு நான் எதை சொல்றதால அம்மா உங்ககிட்ட அனுசரிச்சு பேசுறாங்க. திரும்பவும் நாளைக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா வீட்டுக்கு இன்னொரு மருமகன் ஒருத்தங்க வந்துட்டாங்க. ஒரு ஆளா இருந்துட்டா பரவாயில்ல, 2 பேர் வந்த பிறகு இனி நாம எல்லாத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது இல்லையா? இனி யாருக்கிட்டையும் நீ எதுவும் வச்சுக்காத. உன் வேலை உண்டு நீ உண்டுன்னு இரு. ஏமா உனக்கு தாம்மா சொல்றேன், இனி அவளை நீ எதுவும் கேட்க கூடாது சரியா? ஒட்டி உறவாடி சண்டை போடுறதுக்கு எட்ட இருந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். போய் வேலையை பாருங்க. சில தாய்ச்சிடமா நீங்க எதுவும் என்னை தப்பா நினைக்காதீங்க. என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டியை மறுவாத இல்லாத பேசுனது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சின்னம்மா. ஏங்க ராசு நீ என்னையே தப்பு பண்ண? நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கற? நீ பேசுனது எல்லாம் சரிதான். சிட்டுக்குருவி நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல. ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பார்த்துக்கோங்க. இங்கே கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நேற்றுலேருந்து இப்போ வர மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் வேறு கரண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் வீடியோவும் அவ்வளோ எடுக்க முடியல. அப்புறம் இப்போ காலையில் கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிது, அதில் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் இனி வேலைக்கு கிளம்பணும். வேலைக்கு போயிட்டோன்னா அப்புறம் எடுக்க முடியாது. சாயந்தரம் 4 மணிக்கு தான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதனால் யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நேற்று நைட்டே நான் எப்போவுமே நைட்டில் 2 வீடியோவும் எடுத்து வச்சுருவேன். நம்ம கனிமொழி வீடியோவும் சாயங்காலம் எடுத்துருவேன். அப்புறம் ஒரு சில நேரத்தில் காலையில் வந்து இப்போ காலையில் அப்லோட் பண்ணுற வீடியோ எடுத்துருவோம். ஆனால் இப்போ நேற்று நைட்டு ஃபுல்லாக மழையாக இருந்ததால் சுத்தமாக எடுக்க முடியல. இந்த மழை சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சா அதனால் வச்சுட்டேன்.
அப்புறம் நைட்டு எடுக்க முடியலன்னா காலையில் ஒரு 3 மணிக்கா எழுந்து வீடியோ எடுப்பேன். அப்போ என்னன்னா 3 மணிக்கு தான் ரொம்ப மழை, வீடெல்லாம் ஒரே தண்ணி. அப்புறம் 3 மணிக்கு எழுந்திருக்க முடியல. அப்படியே பார்த்தோன்னா 7, 8 மணி வரை மழை வந்துக்கிட்டே தான் இருந்துச்சா. சரி இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டலான்னு பார்த்தா இன்னைக்கு தான் முக்கியமாக ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. சரி அதனால் சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பி போயிடணும். மதியம் லஞ்ச் அப்போ ஒரு 1 hour கிடைக்கும். அப்போ டைம் இருந்துச்சுன்னா கனிமொழி வீடியோ எடுப்பேன். வீடியோ எடுத்து அதை ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு அப்லோட் பண்ணுவேன். உங்கள் ஊரெல்லாம் மழை இருக்கா? எல்லாரும் பார்த்திருங்க. இது என்ன செய்கிறது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது, நச நச நசன்னு பெய்யுது. எல்லாரும் கேட்குறீங்க அவங்க மாமியார் நல்லவங்களா கெட்டவங்களான்னு. மாமியார்லாம் நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டே பிடிக்க முடியாது. அவங்களுக்கு எதுவும் தேவைன்னா நல்லவங்களா இருப்பாங்க, தேவையில்லாதப்ப கெட்டவங்களா இருப்பாங்க. அதனால் குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அது எதையாவது ஒன்று எடுத்து போட வேண்டியதா, என்னத்தை சொல்கிறது. அந்த பக்கம் என்னன்னா தங்கமயில் வேற மயக்கம் போட்டு கிடக்குறா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னும் சொல்லலை. அது வேற சொல்லணும். அப்புறம் மீனாட்சி புருஷன் வேற டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கான். அதையும் என்ன பண்ணுறது, அதையும் எடுக்கல. இப்போ நம்மளோட ஒர்க்கு எல்லாத்தையும் இந்த மழை கெடுத்து போயிடுச்சு. சரி அதனால இன்னைக்கு நாளைக்கு நல்ல சூப்பரான வீடியோவாக நல்ல எபிசோடாக வரும். இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மழையில் இன்றைக்கி ஸ்கூலெல்லாம் லீவ் விட்ருக்காங்க. பிள்ளைங்களை அங்கே இங்கே ஓட விடாதீங்க. காய்ச்சல் வேறு நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கொரோனா வேறு வரதான். எல்லோரும் கொஞ்சம் பார்த்து வீட்டிலே சேஃபாக இருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பாதி பேர் நம்ம வீடியோவில் பார்க்கல. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ வரும். இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து சரியாக வீடியோ போட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் இப்போ நமக்கு வேலை கிடைச்சாலும் இந்த யூடியூப்ன்றது தானே நமக்கு முதல் இதுவே. மற்ற கதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அப்புறம் சாயங்கால வீடியோவில் பார்க்கலாம். பாய்.